திருப்பூரில் திருமணமான 3 மாதங்களுக்குள் தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண் ரிதன்யா வழக்கில் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தியின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. ரிதன்யா என்ற பெண் தமது தற்கொலைக்கு கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ராதேவி ஆகிய 3 பேரும் தான் காரணம் என கூறி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ரிதன்யாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். கோர்ட்டில் அவங்க பெயில் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தோம். நீதிமன்றம் இருதரப்பு வாதங்களையும் இன்னைக்கு காலையில் விசாரிச்சுட்டு இப்போ மாலை அவங்க போட்ட பெயில் அப்ளிகேஷன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதல் கட்டமாக ஒரு ஆறுதலாக இருக்குது. இந்த நீதிமன்றத்துக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக என் பெண்ணுக்கு நீதி கிடைக்குங்கிறது இதன் மூலியம் எனக்கு உறுதியாகப்பட்டது. நீதிமன்றத்துக்கும் நீதிபதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.